பாலிவுட்டில் என்ட்ரி கொடுக்கும் சிவகார்த்திகேயன். ரூபாய் 1 கோடி சம்பளம் வாங்கிய முதல் நடிகை யார் தெரியுமா? கோக் குளிர்பான விளம்பரத்தில் ரஜினி. அரிய வீடியோ இதோ. ஓய்வு பெறுகிறாரா ரஜினிகாந்த்? சோகத்தில் ரசிகர்கள். ஒதுக்கிய ரஜினி கமல். தெலுங்கு தேசம் பக்கம் சென்ற லோகேஷ் கனகராஜ். ரஜினி நடிக்கும் திரைப்படத்தில் அடுத்த மாஸ் ஹீரோ. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. தென்னிந்தியாவில் முக்கிய இடத்தை பிடித்துவிட்ட சிவகார்த்திகேயன் விரைவில் பாலிவுட்டில் கால் பதிக்க உள்ளார் என்று கூறப்படுகிறது. அவர் அண்மையில் பிரபல பாலிவுட் இயக்குனர் சஞ்சய் லீலா பன்சாலியை நேரில் சந்தித்து பேசியுள்ளார். இதனைத் தொடர்ந்து பன்சாலியின் படத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்க உள்ளார் என கூறப்படுகிறது. பாஜிராவ் மஸ்தானி, கங்குபாய் கத்தியவாடி போன்ற பல மெகா ஹிட் திரைப்படங்களை பன்சாலி இயக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. சினிமாவில் முதலில் ரூபாய் 1 கோடி சம்பளம் வாங்கிய ஹீரோ சிரஞ்சீவி. ஆனால் நடிகை யார் என்று தெரியுமா? இந்தியாவில் ஹீரோக்களுக்கு போட்டியாக முதலாக ரூபாய் 1 கோடிக்கும் மேல் சம்பளம் வாங்கியவர் நடிகை ஸ்ரீதேவி. 1993ஆம் ஆண்டு வெளியான ரூப் கி ராணி சோரோம் கா ராஜா திரைப்படத்திற்காக ஸ்ரீதேவி ரூபாய் 1 கோடி சம்பளம் பெற்றுள்ளார். இந்த படத்தை தயாரித்தவர் அவரது கணவரான போனி கபூர் தான். இந்த படத்தில் அனில் கபூர் ஹீரோவாக நடித்துள்ளார். 1981இல் ரஜினி நடித்த இந்த விளம்பரத்தை பலரும் பார்த்திருக்க மாட்டோம். பாம் கோக் என்ற இந்திய குளிர்பான நிறுவன விளம்பரத்தில் ரஜினி நடிக்க ஒரே மாதத்தில் விற்பனை 20% அதிகரித்தது. பெப்சி, கொக்கோ கோலா நிறுவனங்களுக்கு போட்டியாக இந்த நிறுவனம் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது பாம் கோக் குளிர்பானம் மார்க்கெட்டிலேயே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதுதான் ரஜினி நடித்த ஒரே விளம்பரமும் கூட. இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. मीठा मीठा पामकोला बड़ा मजा देने वाला निराला निराला पामकोला। ताड़ की चीनी से बना हुआ पामकोला, पेट झूमने पामकोला। சினிமாவில் இருந்து ரஜினிகாந்த் ஓய்வு பெற உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தில் கமலுடன் நடித்து திரையுலக பயணத்தை தொடங்கியது போல நெல்சன் இயக்கத்தில் அவருடன் நடித்து ஓய்வு பெற ரஜினி முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இத்திரைப்படத்தின் கதை விரிவாக்க பணிகளில் நெல்சன் ஈடுபட்டுள்ளதாகவும் படப்பிடிப்பு 2027இல் தொடங்கும் என்றும் கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் ரஜினி ரசிகர்கள் சோகத்தில் ஆழ்ந்து ரஜினிகாந்த் கமல் இணையும் படத்தில் இருந்து ஓரங்கட்டப்பட்டுள்ள லோகேஷ் அடுத்து கைதி 2 திரைப்படத்தை இயக்க உள்ளார். அதே நேரத்தில் ரஜினி கமலுக்காக எழுதிய ஸ்கிரிப்டை வீணடிக்க வேண்டாம் என KVN தயாரிப்பு நிர்வாகத்திடம் அந்த கதையை லோகேஷ் கூற அவர்கள் கிரீன் சிக்னல் கொடுத்துள்ளனர். தற்போது இந்த படத்தில் பவன் கல்யாண் மற்றும் பிரபாஸை நடிக்க வைக்கவும் முயற்சி நடந்து வருவதாக கூறப்படுகிறது. அருணாச்சலம் திரைப்படத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள் கழித்து ரஜினி சுந்தர் சி இயக்கத்தில் நடிக்க உள்ளார் என பேசப்பட்டு வருகிறது. இந்த படத்தின் முதற்கட்ட வேலைகளில் சுந்தர் சி இறங்கியுள்ள நிலையில் தற்போது அப்படத்தின் அப்டேட் ஒன்று வெளிவந்துள்ளது. ஆம், இந்த படத்தில் ரஜினியுடன் சேர்ந்து ராகவா லாரன்ஸையும் நடிக்க வைக்க சுந்தர் சி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறாராம். இந்த கூட்டணி கலக்குமா?